தம்பிக்கு இப்போ கொஞ்சம் ஃபீவர் குறைஞ்ச மாரி இருந்தது. ஊர் பக்கத்தில அப்படின்றதுனால, "சார் நாங்க போயிட்டு போயிட்டு டோஸ் போட்டுக்கிறோம்" அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணது ராகேஷ்க்கு தெரியாது. ஏன்னா அவன் சாப்பாடு வாங்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தாங்க. சரி எதுக்கு சாப்பாட வேஸ்ட் பண்ணணும், வாங்கிட்டு வா. காலையில சாப்பிடல 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் எப்போ சாப்பிட்றது, சாப்பிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாட கொண்டு வர சொல்லிட்டு, நானும் ரூமெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரூம் கிளீனர் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட்டா கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு நானும் ரெடியா இருந்தேன். ராகேஷ் வந்தோனே நான் சாப்பிட்டேன். ராகேஷ் தம்பிய பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலயும் நைட்டும் தம்பிய தூக்கிட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்ப குழந்தை மெலிஞ்சிருச்சு. அவன எப்படி தேத்த போறேன்னே எனக்கு தெரியல. சும்மாவே சாப்பிட மாட்டான். இதில ஃபீவர் வேற. சரி ஓகே. இன்னைக்கு மகா சிவராத்திரி. நம்ம குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இல்ல ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வண்டி பிடிச்சு, அங்கே தேவதானப்பட்டியில உள்ள காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயாச்சு. அந்த அம்மா தான் இனிமே நல்ல வழி விடணும். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லி மனசார நம்புறேன். பாய்.